ஸோ இந்த பாவம் வந்து எங்கே இருந்து வந்துச்சு அப்படி சொல்லி நம்ம வந்து பார்த்தோன்னா, இட் ஸ்டார்டட் வித் ஃப்ரீடம். வேர் டிட் சின் கம் ஃப்ரம்? எங்கேருந்து பாவம் வந்துச்சு அப்படின்னா, இட் ஸ்டார்டட் வித் ஃப்ரீடம். எல்லாருக்கும் ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரையும் ஆண்டவர் சுதந்திரமாக விட்டுருக்கிறார். யாரையும் ஆண்டவர் வந்து கட்டி போடலை, எல்லாரையும் சுதந்திரமாக ஆண்டவர் விட்டுருக்கிறார். God gave humans a real choice, because without real choice there is no real love. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து நல்ல ஃப்ரீடம் டு ஹேவ் சாய்ஸஸ். ஏன்னா சாய்ஸ் வந்து அவங்களுக்குள்ள ஃப்ரீடத்தை நம்ம வந்து கொடுக்கலன்னா அவங்கள உண்மையாக நம்ம நேசிக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஸோ நம்ம வந்து இப்போ கணவன் மனைவி வந்து இருக்கிறாங்க அப்படின்னா, இல்லை பெற்றோர்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்க, யார் வேணாலும் வச்சுக்காங்க. ஒருத்தவங்க வந்து இப்போ பெற்றோர் வந்து பிள்ளைகளை வந்து நேசிக்கிறாங்க அப்படின்னா, பிள்ளைகளை சுதந்திரமாக வந்து என்ன பண்ணணும்? விடணும். எப்பவும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்படி நம்ம கண்ட்ரோலில் இப்படி நம்மக்கிட்ட இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து இவங்களை நேசிக்கிறோன்னு அர்த்தம். அப்போ நம்ம பிள்ளைங்க நம்ம கண்ட்ரோலில் இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து அவங்கள நேசிக்கிறோன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கக்கூடாது. லவ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஃப்ரீயாக விடணும். அல்லேலூயா. சோதரம் வண்ணத்து பூச்சியை பிடிச்சி வச்சுட்டு நம்ம என்ஜாய் பண்ண முடியுமா? அது அப்படி பறக்கிறத தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? என்ஜாய் பண்ணணும். எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ வண்ணமாக அது வந்து அழகாக பறந்து போயிட்டுருக்கு அப்படி சொல்லி அப்படி அதோட ஃப்ரீடத்தை நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும். அதுதான் வந்து லவ். புரியுதுங்களா? அதோட சுதந்திரத்தை என்ஜாய் பண்ணுறது தான் வந்து என்னது? லவ். இப்படி கட்டி போட்டுட்டு என்ஜாய் பண்ணுறது வந்து என்ன பண்ணுறது? அப்படி அது வந்து லவ் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் வந்து நல்ல சாய்ஸ் கொடுத்தார். நீங்கள் வந்து நல்ல ஃப்ரீடம் கொடுத்தார். எப்படி வேணாலும் நீங்கள் வந்து இருக்கலாம், நீங்களே வந்து சில காரியங்களெல்லாம் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் வந்து சாய்ஸ் கொடுக்குறாரு. சாய்ஸ் கொடுத்தது எதுக்குன்னா, ஆண்டவர் ரொம்ப மெய்யான அன்பு கொண்டிருந்தார். அல்லேலூயா. உண்மையான அன்பு கொண்டிருந்தார். அதனால தான் நம்மளுக்கு நல்ல சாய்ஸ் வந்து ஆண்டவர் கொடுத்தார், ஃப்ரீடத்தை ஆண்டவர் கொடுத்துருந்தார். ஆனால் ஜெனசிஸ் சாப்டர் 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா, த சர்பன்ட் பிளான்டட் ஒன் சிம்பிள் கொஸ்டின். ஒரே ஒரு சின்ன கேள்வியை தான் அந்த சர்ப்பம் வந்து என்ன பண்ணுது? கேட்டுச்சு. The serpent asked one simple question. என்ன கொஸ்டின் கேட்டுச்சுன்னா, did God really say that அப்படின்னு கேட்குறான். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? ஒரே ஒரு did God really say that அப்படி சொல்கிறான். ஆண்டவர் இதை சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் டவுட் என்டர்டு, சந்தேகம் வந்துருச்சு. பிசாசு வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறான், உடனே என்ன வருது? சந்தேகம் வந்துருச்சு. அப்போ எல்லாத்தையும் புசிக்கணும்னு சொல்லலையே, உன்னை விலைக்கு வச்சிருக்கிறாரே அப்படின்னு இப்படி சொல்லலைன்னு ஒரு சந்தேகத்தை வந்து என்ன பண்ணிடுறான்? எழுப்ப ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணுது? பாவமாக மாறுகிறது. டிசையர் ஓவர்ரோடு ட்ரஸ்ட். அந்த ஆசை, அந்த மரத்தின் கனியை புசிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை வந்து ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனை நம்புகிற அந்த நம்பிக்கையிலேருந்து அவங்கள விலக்கிட்டு, பிதாவை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க? நம்பி இருந்தாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? அந்த கனியை புசித்திருக்க மாட்டாங்க. அந்த டிசையர், அந்த ஆசை, அந்த கனி மேலே உள்ள அந்த ஆசை வந்து இட் ஓவர்ரோடு த ட்ரஸ்ட். அந்த நம்பிக்கையை மீறி போக வச்சிருச்சு. பிதாவாகிய தேவன் மேலே வச்சுருந்த அந்த நம்பிக்கையை மீறி போக வச்சிருச்சு. அதனால தான் பாவம் அந்த உலகத்தில் வந்துச்சு.